மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஏன்னா நீ அதுக்காக என்ன அடிச்சிட்டல? இது வரைக்கும் என்ன திட்டினது கூட கிடையாது. ஆனா எப்போ அந்த பிச்சைக்கார கும்பல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அப்பல இருந்து நீ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு எனக்கு கை நீட்டியா அடிச்சிட்டல. சரிண்ணா, உனக்கு இப்பெல்லாம் என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணா. அவ வந்ததுல இருந்து என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலண்ணா. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு அது வெறுப்பா இருக்கு. சி, அது எனக்கு அண்ணியா? அந்த வார்த்தையை அதை பார்த்து நான் கூப்பிடணுமா? கூப்பிட மாட்டேனே. இப்ப இல்ல, எப்பவுமே அதை நான் என்ன அண்ணியாவே ஏத்துக்கவே மாட்டேன். எப்ப இந்த பரதேசி கும்பல் இங்க வந்ததோ அதுல இருந்து நீ என்ன வெறுத்துட்டா எனக்கு தெரியுது. அப்படி என்னன்னா என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சு? அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா? எனக்கு இதை பார்க்கவே ஆறு வெறுப்பா இருக்கு. என் பிரியா நீ இருக்க வேண்டிய இடத்துல இந்த இதுவா? சி, எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல. நீ எப்படி நான் இதை ஏத்துக்கிட்டேன்? ஏத்துக்க கூடாதுண்ணா. எனக்கு தெரியும் உன் மனசுல இப்போ பிரியா நீ தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இது ஒரு நாள் உன் மனசுக்குள்ள வராதுண்ணா. எனக்கு தெரியும்ண்ணா. இது வேணும். இது நீ டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரியாணியை கல்யாணம் பண்ணிக்கோண்ணா. எனக்கு பிரியாணி தான் வேணும். பிரியாணி தான் நம்ம வீட்டுக்கு வரணும். இந்த இடத்துல பிரியாணி மட்டும் இருந்திருந்தா என் அண்ணன் இந்த மாதிரி திட்டி இருக்காது. இப்ப கை நீட்டி கூட அடிச்சிருக்காது. ஆனா அண்ணா நீ என்ன அடிச்சிட்டல. லட்டு லட்டுன்னு என்னை எவ்வளவு பாசமா பாத்துப்ப. எனக்கு ஏதாவது சின்னதா அடிப்பட்டா கூட நீ துடிச்சு போவலனா. ஆனா நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டலனா. கை நீட்டி அடிச்சதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாம என்ன முறைச்சிட்டு வர போயிட்டல. இவ்வளவு நேரம் ஆகுது. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுனியானா? அடிச்சது தப்பு லட்டு, சாரி லட்டுன்னு ஒரு ஃபோன் பண்ணியானா? பண்ணலல. அப்ப உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுலனா? சரிண்ணா, உனக்கு என்ன பிடிக்கவே வேணாம். நான் இனிமே வீட்டுக்கு வர மாட்டேனா. நான் அப்படியே எங்கேயாச்சும் போறேனா. எனக்கு யாருமே இல்ல, நான் போறேன். எப்ப பாரு அம்மாவும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. நீ பல என்ன திட்ட ஆரம்பிச்சிட்ட. பாட்டியே இப்ப என் பக்கத்துல இல்ல. அப்பா அவர் நார்மலாவே நான் பேசினா கேட்க மாட்டாரு. இப்ப எனக்கு அந்த வீட்டுல யாருமே இல்ல. நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? வர மாட்டேன். நான் எங்கேயாவது போறேன், எங்கேயாவது போறேன். இனிமே நீங்க நிம்மதியா இருங்க. நான் போய் அந்த பரதேசி அண்ணின்னு கூப்பிடணுமா? கூப்பிட மாட்டேனே. அவதான் எனக்கு அண்ணியா? அவ எனக்கு அண்ணிங்கிற அந்த ஸ்தானத்துல இல்லவே இல்ல. நான் அவளை கூப்பிடவே மாட்டேன். பாரதி, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவள அங்கெல்லாம் தேடிட்டு வர. இவ இங்க இருக்காளே. பாரதி, 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 உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். உன்னை நான் காலேஜ் முழுக்க தேடிட்டு வரேன். நீ என்னடா இங்க வந்திருக்க? இங்க யாருமே வர மாட்டாங்களேடி. இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. பைத்தியம் மடி பிடிச்சிருக்கு. இது ஏன் இப்படி இருக்கா? இன்னைக்கு முழுக்க கிளாஸ்ல இப்படிதான் இருந்தா, இப்போ இப்படி இருக்காளே. பாரதி, பாரதி, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். பாரதி, என்னடி நீ அலறியா? பாரதி, எதுக்கு அலற? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களாடி? ஏதாவது காலேஜில் ப்ராப்ளம் ஆடி? இல்ல எதனா பையனுங்க எதனா உன்னை எதனா பேசிட்டானுங்களாடி? சொல்லடி. ஸ்ரீ, எனக்கு காலேஜ்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல ஸ்ரீ. பாரதி, நீ அலறியா? நீ அலறத ஒரு நாள் பார்த்ததே இல்லடி. எதுக்குடி இப்ப அலற? நான் நினைச்சேன் நீ காலையில இருந்து கிளாஸ்ல ஒரு மாதிரி இருக்கும்போது நான் நினைச்சேன் என்னடி ஆச்சு? வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆடி? ஆமா ஸ்ரீ, வீட்ல தான் ப்ராப்ளம். அதனால எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. எனக்கு இப்ப வீட்டுக்கு போகவே பிடிக்கல தெரியுமா? பாரதி, என்னடி என்னாச்சு? வீட்ல என்ன ப்ராப்ளம்? உனக்கெல்லாம் வீட்ல ப்ராப்ளமே வராதடி. உங்க அண்ணன் உன்னை அப்படி பார்த்து பாரு. அப்புறம் என்னடி ப்ராப்ளம்? யார் என்ன சொன்னா? உங்க அம்மா ஏதாவது திட்டாங்களா? இல்ல அப்பா ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லடி. எங்க அண்ணன் என்ன அடிச்சிட்டாங்கடி. பாரதி, என்னடி சொல்ற? உங்க அண்ணனை உன்னை அடிச்சது? என்னால நம்பவே முடியல. உங்க அண்ணனாவது உன்னை அடிக்கிறதாவது? உங்க அண்ணன் உன்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியுமே. அர்ஜுன் அண்ணாவது உன்னை அடிக்கிறதாவது? சான்ஸே இல்ல. நீ ஏதாவது கனவு கண்டியா என்ன? உனக்கே தெரியுதுல்ல எங்க அண்ணனை திட்டவும் மாட்டாங்க அடிக்கவும் மாட்டாங்கன்னு. என் அண்ணன் எப்படி பார்த்துப்பாங்க உனக்கு தெரியும்ல? ஆமாண்டி, அர்ஜுன் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. நான் அவரை அப்படி இல்ல பார்த்துப்பாரு. நீ என்னடானா உன்னை திட்டாரு அடிச்சிட்டாருன்னு சொல்ற. என்னால இதை நம்பவே முடியலடி. அண்ணா இப்ப கொஞ்ச நாளா வேற மாதிரி மாறிட்டாங்க. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் என்ன அடிச்சிட்டாங்க தெரியுமா? பாரதி, உண்மை என்னன்னு சொல்லு. அர்ஜுனனா கண்டிப்பா உன்னை திட்டுறாலும் அடிக்கிறாலும் கிடையாது. நீ என்னமோ தப்பு பண்ணிருக்க. அதுவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. அதனால அர்ஜுனனா உன்னை திட்டவோ இல்ல அடிக்கவோ செஞ்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ண அது முதல்ல சொல்லு. நான் உன்னை என்ன தப்பு பண்ணலடி. நான் பண்ணதெல்லாம் சரிதான். நீ சும்மா என்ன தப்பு தப்புன்னு சொல்லாத. நான் என்னடி தப்பு பண்ண? எனக்கு இப்போ உன்னை வந்திருக்கல எங்க வீட்டுக்கு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல, அது முகத்தை பார்க்கவும் பிடிக்கல. அது எப்படா வீட்டை விட்டு போகும்னு நினைச்சேன். நேற்றுக்கு அது வீட்டை விட்டு போயிடுச்சு. அப்பாடா வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் மறுபடியும் போய் அதை கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னாங்க. நான் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். கூட்டிட்டு வராதீங்க, அது இல்லாதது நிம்மதியா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு அண்ணா நீ எதுக்கு இப்ப அவளா அது இதுன்னு சொல்லி கேட்கற கூப்பிடுற அப்படின்னு சொல்லி என்ன திட்டுனாங்க. மரியாதை கொடுத்து கூப்பிடணும் மாமா. அது முகர கட்டிக்கு நான் அதுக்கு ரெஸ்பெக்ட் வேற கொடுக்கணும் மாமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? அப்படியெல்லாம் அதுக்கு மரியாதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அண்ணே நான் இனிமே அதை அண்ணின்னு கூப்பிடணும் மாமா. அதுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன். இதுல வர நான் அதை அண்ணி வேற கூப்பிடணுமா? அது முகர கட்டியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல.
இதுல நான் அந்த அண்ணின்னு வர கூப்பிட்டு அண்ணின்னு வர ஏத்துக்கணுமாமா. முடியாதுன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொன்னதுக்குதான் அண்ணன் அடிச்சிருச்சு. அர்ஜுன் அண்ணனா இருக்க போய் உனக்கு ஒரு அடி மட்டும் கொடுத்திருக்காரு. வேற யாராவது அண்ணனா இருந்திருந்தாங்க கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பாங்க. ஏண்டி நீ பேசுறது கரெக்டாடி? என்னடி ஸ்ரீ, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? ஆர்வி, உன்னை சுத்தி இருக்கும் யாரும் பைத்தியம் கிடையாது. நீ தான் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடி பேசுற? ஆமா பாரதி, நீ பண்றதா தப்பு. உங்க அண்ணனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுல. இப்ப அவங்க உனக்கு அண்ணி தான். உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால அவங்க உனக்கு அண்ணி தான். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ அவங்கள அண்ணின்னு தான் கூப்பிட்டு ஆகணும். இதுக்காக வயசுல பெரியவங்கள போயிட்டு அது இது அவ இவன்னு பேசினா நல்லதாடி? தப்பல்ல. அதான் அண்ணன் உனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ணன் உன்னை திட்டணும் அடிக்கணும்னு வேணும்லாம் எதுவும் பண்ணல. நீ பண்ணது தப்புங்கிறத உனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது கூட புரிஞ்சுக்க முடியாம உட்காந்து அழுதுட்டு இருக்க. சரி வா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு அழுது என்ன பண்ண முடியும்? வா வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் அண்ணன் கிட்ட பேசு, எல்லாம் சரியாகும். எழுந்து வா. வீட்டுக்கா? நான் போக மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். ஏய் லூசாடி நீனு, வீட்டுக்கு போகலனா இப்படி காலேஜ்ல இருக்க போறியா? எத்தனை மணி நேரத்துக்கு இருக்க போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல காலேஜ் கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளாம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, உங்க டிரைவர் வந்து வெளியில நின்னு இருப்பாரு. வா கிளம்பலாம். முடியாது ஸ்ரீ, நான் வர மாட்டேன். அதுக்காக காலேஜ்ல இருக்க மாட்டேன். நான் இனி வீட்டுக்கு போக மாட்டேன். வீட்டு பக்கமே போக மாட்டேன். நான் வேற எங்கேயாவது போறேன். நான் இனி வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இருக்கேன்றது அவங்க கிட்ட காமிச்சிக்கவும் மாட்டேன். நான் இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கேனே. அம்மா அப்பா அண்ணன் பாட்டி எல்லாருமே இப்ப வந்தது பாரு, அந்த பரதேசிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. எனக்கு யாருமே இல்ல தெரியுமா? நான் போக மாட்டேனே, வீட்டுக்கு போகவே மாட்டேன். அண்ணன் எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டாங்களா, இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன். பாரதி நீ ரொம்ப தப்பு பண்ற. இப்படி வீட்டுக்கு போகாம இருந்தா சரி. வீட்டுக்கு போகல, வேற எங்க போக போற? எங்கேயே போறேன், ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். பாரதி ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க, சொன்ன கேளு. நீ கிளம்பு, என் கூட வா. நானே வேணா வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறேன். வாடி. இன்னும் வேணாம், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் போறேன், போகல அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ. பாரதி நீ இப்படி பேசும்போது உன்னை விட்டுட்டு போகலாம். அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீ உனக்கு மறுபடியும் கிளம்பி வா, போலாம். ஏய் சொல்றல, நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன். நான் வேற எங்கேயாவது போக போறேன். நான் இங்கேயே இருக்க மாட்டேன். நீ வீட்டுக்கு போ. சரி, நானும் வீட்டுக்கு போல, நானும் உன் கூடவே இருக்கேன். நீ எதுக்கு போகாம இருக்க? நீ உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? அப்படிலாம் என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது. நான் உன் கூட தான் இருக்க போறேன். நீ ஸ்ரீ சொன்ன கேளு, நீ போ. நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன. டிரைவர் வந்ததும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ போ. பரவாயில்ல, நான் இருக்கேன். டிரைவர் வந்ததும் உன்னை ஏத்தி விட்டுட்டு அப்புறமா நான் கிளம்புறேன். வா. ஏய் லூசா நீனு, டிரைவர் வர லேட் ஆகுமா? அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், டிரைவர் வர லேட் ஆகுமாமா. இன்னும் ஹாஃப் நேரத்துக்கு மேல ஆகுமாமா. அதுக்குள்ள உனக்கு பஸ் போய்டும்ல. நீ போ. நான் வீட்டுக்கு போறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்கு தான் போவேன். போதுமா? நீ போ. ஏய் கண்டிப்பா வீட்டுக்கு போயிடுவல? கண்டிப்பா போயிடுவேன், வீட்டுக்கு தான் போவேன். நீ போ. அருதி உன்னை நம்பி தான் நான் போறேன். நீ ஏதாவது தப்பான எதனா முடிவு எடுத்த அப்புறம் நானே மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. உங்க அண்ணன் அரைஞ்சதை விட 4 மடங்கு நான் கொடுப்பேன் பாத்துக்க. பாரதி ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு, சொல்லிட்டேன் சரியா? போயேண்டி, சொல்லிட்டேன் வீட்டுக்கு தான் போவேன். நீ கிளம்பு. வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீ அப்ப வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்லணும். வேற எங்கேயாவது இருக்கேன்னு சொன்ன பாத்துக்க. ஃப்ரெண்டா நான் என்ன பண்ண வேண்டியது வரும்னு உனக்கே தெரியும். சொல்லிட்டேன் போ. சரி நான் கிளம்புறேன். அப்ப நீ இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன். டேய் இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். டேய் ரகு, இவளை இப்படியே விடக்கூடாது. இன்னைக்கு நீ நினைச்சதை சாதிச்சிடணும். இன்னைக்கு இவளை பண்றேன்டி. என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. அது கண்டிப்பா வீட்டுக்கு போயிடு. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் சரியா? நான் வீட்டுக்கு போனதும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீ வீட்ல இருக்கிறேன்னு சொல்லணும். கிளம்புறேன், பாய். போ, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. கிளம்புறேன். ஹாய் பாரதி, நீ என்ன எங்க இருக்க? அதுவும் இந்த இடத்துல நீ மட்டும் தனியா? ஏய் இங்கெல்லாம் தனியா வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இவன் ஒரு தலைவலி. டேய் உனக்கு என்னடா? நான் இங்க தனியா வரேன், துணையோட வரேன். உனக்கு என்ன? நான் எங்கேயோ போறேன். எதுக்கு சும்மா சும்மா ஏன் பேரே வந்துட்டு இருக்க? ஏ பாரதி, நீ அழுதுட்டு இருக்கத பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? உன் பிரச்சனை தான் என்ன? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. எது வந்தாலும் என்னால எதனா ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஐயோ நீ வேற, நான் ஏற்கனவே தலைவலியில இருக்கேன். இன்னும் என்ன டென்ஷன் ஆகாத. தயவு செஞ்சு இங்க போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ போறியா இங்க இருந்து? பாரதி, உனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் மட்டும் நல்லா தெரியுது. நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு பாரதி. நீ எப்பவுமே என்ன தப்பா மட்டுமே நினைக்கிற. ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. என்னால கண்டிப்பா எதனா சால்வ் பண்ண முடியும். நான் பண்றேன், சொல்லு பாரதி. டேய் உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா? எனக்கு என்னமா ப்ராப்ளம்? விட்டுட்டு போய் சும்மா நீ என்ன எந்த கேள்வி கேட்டு தொலைச்சிட்டு இருக்க? எனக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. சரி நான் கிளம்புறேன். நீ அழுதது எனக்கு கஷ்டமா இருந்தது. அதான் என்ன ப்ராப்ளம்னு கேட்கலான்னு நினைச்சேன். ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன். ஆனா நீ தான் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். என்னது? நம்ம ப்ராப்ளத்தை இவன் சால்வ் பண்ணுவானா? சொல்லி பார்க்கலாமா? என் ப்ராப்ளமே அவதான். அவன் என் வீட்ல இருக்க கூடாது. அவன் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில போகணும். அதான் எனக்கு வேணும்.
அதை இவன் பண்ணுவானா? கேட்டு பாப்போமா? ரகு, அப்படி வாடி, எப்படியும் நீ என்ன கூப்பிடுவேன்னு தெரியும்டி. உன் ப்ராப்ளத்தை வச்சு உனக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கலாம். என் பேர் ரகு இல்லடி. சொல்லு பாரதி, என்ன பாரதி சொல்லு. உன்னால என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? பாரதி, அதானே நானும் சொன்னேன். உனக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்னால சால்வ் பண்ண முடியும். உன் ப்ராப்ளம் மட்டும் என்னன்னு சொல்லு, கண்டிப்பா நான் சால்வ் பண்றேன். அது வந்து பாரதி வெயிட் பண்ணு, இது காலேஜ் முடியிற டைம். நம்ம இங்க இருந்து பேசினா நல்லா இருக்காது. வா, நம்ம வெளியில போய் பேசுவோம். இல்ல, நான் இங்கேயே சொல்றேன். நீ எனக்கு இங்கேயே கேட்டுக்க. என் டிரைவர் வந்துறாங்க, நான் வீட்டுக்கு போறேன். பாரதி சொல்றேன்ல, நம்ம இங்க நின்று பேசணும்னா காலேஜ்ல எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. வா, நம்ம காலேஜ் விட்டு வெளியில போயிடுவோம். வெளியில போனா நம்ம எங்க வேணாலும் நின்று பேசிக்கலாம். யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. வா, பாத்துக்கலாம். உங்க டிரைவர் வந்தா நீ உள்ளதான் இருக்கன்னு நினைப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ காலேஜ்ல இருந்து வர மாதிரி வந்து வீட்டுக்கு போயிடு. வா போலாம். இல்ல, நம்ம இங்க இருந்து பேசலாமே. பாரதி, நான் ஒண்ணு தப்பான அர்த்தத்துல எல்லாம் கூப்பிடல. நம்ம பப்ளிக் பிளேஸ்ல தான் நின்று பேச போறோம். இங்க இருந்து பேசினாதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. காலேஜ்ல யாராவது பார்த்தாங்கன்னா நீ நானும் என்னமோ தப்பா பண்ற போல இருக்குன்னு நினைச்சிட்டு நம்மள வேற மாதிரி பேசுவாங்க. தெரியும்ல, காலேஜை பத்தி உனக்கு தெரியாதான்? ஒரு பொண்ணு ஒரு பையன் நின்று பேசினாலே கதை கட்டிடுவாங்க. நம்ம இங்க இருந்து பேசுறது சரியா வராது. சொன்னா கேளு. வா, நம்ம வெளியில போவோம். நீங்க சொல்றது சரிதானே, இங்க இருந்து பேசாத தப்பாயிடும். சரி, வா வெளியில போலாம். என்ன இன்னும் முறைச்சிட்டு இருக்க? என்ன சார், அவளை நல்லா நான் வாங்க வாங்காம சும்மா அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு இப்ப வந்து என்ன முறைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? அடியே குல்பி, அவன் தான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்றான்ல. அப்புறம் போய் அவனை நம்ம என்ன ஏன்டா வந்த திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க முடியும்? அதை நல்லா கிழிச்சு தள்ளிட்டியே. இன்னும் என்ன இருக்கு? பாக்கி எதுவுமே இல்ல, விடு. சும்மா இருங்க சார். அவன் இடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணா இருந்தா யாரால தாங்கிக்க முடியும்? குல்பி, இப்ப என்ன சொன்ன? இல்ல, அது வந்து நான் ஒண்ணும் சொல்லல சார். குல்பி, சும்மா மழுப்பாத. இப்ப என்ன சொன்ன அதை சொல்லு. சார், நான் ஒண்ணும் சொல்லல சார். அது உங்களுக்கு ஏதாவதுன்னா யாரால தாங்கிக்க முடியும்? அத்தையோ பாட்டியோ பாரதியோ மாமாவோ யாராலையும் தாங்கிக்க முடியாதுல்ல சார். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். என்ன சொன்ன? அம்மா அப்பா பாட்டி பாரதி இவங்களால மட்டும் தாங்கிக்க முடியாதா? உன்னால முடியுமா? அது எப்படி சார் என்னால முடியும்? உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்க முடியாது சார். உங்களுக்கு எதுவும் வர விட மாட்டேன். அப்படியே என்ன மீறி வந்துட்டா நானே இருக்க மாட்டேன் சார். குல்பி, என்ன கேட்டதுக்கு பதிலே காணோம்? உன்னால தாங்கிக்க முடியுமா? சார், ரொம்ப நேரமா நம்ம வெளியில நின்னுட்டு இருக்கோம். உள்ள போலாம் வாங்க. மாத்திட்டான் பேச்ச, அப்படியே மாத்திட்டான். இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு அதனால கேட்டு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்டி குல்பி. என்ன சார் பாத்துட்டே இருக்கீங்க? உள்ள போலாமா? எப்படி கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடலாமா? சார், அப்புறம் என்னடி, காலிங் பெல்ல பிரஸ் பண்ணடி. அப்பதான் அம்மா வந்து டோர் ஓபன் பண்ணுவாங்க. காலிங் பெல்ல பிரஸ் பண்ணு. பண்றேன். அத்தை பாட்டி, நான் வந்துட்டு பாத்தீங்களா? ஆமாடி பாட்டி, நீ வந்துட்டதான். என்ன பாட்டி சாதாரணமா சொல்றீங்க நான் வந்துட்டேனேட்டு? சரி, நேத்து நான் போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு. நான் சொல்லிட்டு போனேன்னா இல்லையோ உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆனா நீங்க இவர்கிட்ட என்ன பாட்டி சொன்னீங்க? பாட்டி பேத்தி, நம்ம இதை பத்தி அப்புறம் பேசலாமா? இப்ப இதை பேசக்கூடிய நேரம் இல்ல. நீ போ, நீ இப்பதானே வந்த. நீ போய் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் அத்தை வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேசாம இருக்காங்க? அத்தை, என்ன அத்தை என்னாச்சு? அம்மா, என்னம்மா என்னாச்சு? பாட்டி, என்னாச்சு? எதுக்கு அம்மா அமைதியா இருக்காங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. டேய் பேராண்டி, இதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. டைம் பாத்தியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பாரதி வீட்டுக்கு வரலடா. என்ன பாட்டி சொல்றீங்க? அம்மா, பாட்டி என்ன சொல்றாங்க? இன்னுமா லட்டு வீட்டுக்கு வரல? சொல்லுங்க அத்தை, இன்னும் பாரதி வீட்டுக்கு வரலையா? எப்பவும் இந்த டைம்க்கு வீட்டுக்கு வந்துருவாளா அத்தை? ஆமா அர்ஜுன், இன்னும் பாரதி வீட்டுக்கு வரல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்க அப்பா ஒரு பக்கம் தேட போயிருக்காரு. உனக்கு ஃபோன் பண்ணனா நீ எடுக்கல. என்னம்மா, எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க, நான் எடுக்கலையா? நான் எங்க போயிருந்தேன்? சார், ஒருவேளை நம்ம அந்த லாரி டிரைவர் கிட்ட பேசிட்டு இருந்தோமே, அப்ப போல அத்தை ஃபோன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமாடி குல்பி, அப்பதான் அம்மா ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வெளியில இருந்ததால நமக்கு சரியா கேட்கல. சரிம்மா, அம்மா நீங்க டிரைவர் கிட்ட கேட்டீங்களா? டிரைவர் கூட்டிட்டு போனானா? என்னாச்சு? ஆமா அர்ஜுன், டிரைவர் காலேஜ்ல 1.5 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணி பாத்துருக்கான். ஆள் வரலன்னு உள்ள போய் கேட்டிருக்கான். அங்க அவள எப்பி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாமா. அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணி டிரைவர் விஷயம் இதுதான்னு சொன்னான். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. லட்டு முதல்ல பண்ண மாட்டாளே. காலேஜ் விட்டா கரெக்டா காருக்கு வந்துருவா. அப்படி இருக்கும்போது அவங்க காலேஜ் விட்டு வெளியில வந்துருக்கான்னு சொல்றீங்க. ஆனா டிரைவர் அவனை பிக்கப் பண்ணலையா? என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. அடே பேராண்டி, காலையில நீ லட்டு அடிச்சிட்டல, அப்பவே அவ ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாலே.
நான் காலேஜுக்கு போறேன், இனிமே வரவே மாட்டேன் பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். நான் ஏதோ புள்ள விளையாடுறான்னு தான் நினைச்சேன். நான் ஏதோ கோவத்துல பேசுறா, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகி வீட்டுக்கு வரது போது எனக்கே பயமா இருக்குடா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருடா. என் பேத்தி வராம எனக்கு என்னமோ படப்படன்னு இருக்கு. கொஞ்சம் போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பாருப்பா. என்ன பாரதி அடிச்சிட்டீங்களா? எதுக்குங்க? எதுக்கு அடிச்சீங்க? அப்புறமா சொல்றேன். ஏய் குல்பி, அம்மாவையும் பாட்டியும் பாத்துக்க. நான் போய் பாரதி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அம்மா பாட்டி எதுவும் நினைச்சு பயப்படாதீங்க. அப்படிலாம் லட்டு எங்கேயும் போக மாட்டான். அவன் காலேஜ்ல தான் இருக்கணும். டிரைவர் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படியெல்லாம் லட்டு எங்கேயும் போகக்கூடிய ஆள் கிடையாது, இப்படி கோவப்படுற ஆளும் கிடையாது. அப்படிலாம் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராமலாம் இருக்க மாட்டான். நான் போயிட்டு லட்டு எங்க இருந்தாலும் வரும்போது கையோடு கூட்டிட்டு வரேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்தேன்னா லட்டோட தான் வருவேன். நீங்க வருத்தப்படாதீங்க, தைரியமா இருங்க. பாட்டி அம்மா பாத்துக்கோங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிடா பேராண்டி, நீ சீக்கிரமா போய் பேத்தி எங்க இருக்கான்னு பாரு. எனக்கு அவ இல்லாதது படப்படன்னு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா பாரு. அப்படி நீ அவளை பாத்துட்டீனா உடனே போன் மட்டும் பண்ணுப்பா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். வயசு பொண்ணுடா அவ, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க அப்பா கிட்ட சொன்னா உங்க அப்பா என்னதான் திட்டுறாரு. நான் என்னமோ அவளை சரியா பார்க்காத மாதிரி உங்க அப்பா என்ன திட்டுறாரு. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல, ஏன் எனக்கு ஒன்னே போட்டாலும் பரவாயில்ல. பாரதி வீட்டுக்கு வரணும். பாரதி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாரதி கொஞ்சம் கூட்டிட்டு வந்துரு அர்ஜுன், சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாப்பா. எதுக்குமா பயப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க? அப்படியெல்லாம் லட்டு எதுவும் பண்ண மாட்டான். நீங்க கொஞ்சம் வருத்தப்படாம இருங்க. பாட்டி அம்மா பாத்துக்கங்க, நான் கண்டிப்பா லட்டோட தான் வருவேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இரு. அம்மாவையும் பாட்டியும் பத்திரமா பாத்துக்கலாம். நான் கண்டிப்பா பாரதியோட தான் வருவேன், பாத்துக்கலாம். கண்டிப்பா சார். சார் நீங்க பாரதியை பார்த்ததும் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க சார். அப்பதான் அத்தையும் பாட்டியும் நிம்மதியா இருப்பாங்க. எனக்கும் அப்பதான் சார் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாரதியை பார்த்ததும் ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பாடி. நீ பாரு, அவங்களே வருத்தத்துல இருக்காங்க. நீயும் இந்த மாதிரி வருத்தப்பட்டு அவங்க இன்னும் மேற்கொண்டு வருத்தப்படுற மாதிரி வைக்காத, சரியா? உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், பத்திரமா பாத்துக்க. வந்துடுறேன். ஏய், எதுக்கு நீ இவ்வளவு லாங் கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாரு, நான் மறுபடியும் காலேஜ்க்கு போகணும்ல. என் டிரைவர் வேற வந்துருவாங்க, வெயிட் பண்ணுவாங்கல்ல. நீ என்ன எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த? பாரதி, நம்ம அங்கங்க நின்று பேசிட்டு இருந்தோம்னா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் என் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல கூட்டிட்டு வந்தேன். நீ எதுக்கு இது ஒரு மாதிரி, நீ எதுக்கு தப்பா நினைக்கிற? சரி, இங்க பாரு, என் ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு ரகு, எனக்கு என் வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதனால எனக்கு ப்ராப்ளமே. என் அண்ணா அதை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப அது எனக்கு வீட்டுல இருக்க கூடாது. அது எப்படியாவது வீட்டை விட்டு நான் திறத்தணும். அதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஐடியா கொடு, சீக்கிரமா கொடு, நான் போறேன். அவ்வளவுதானா? இவ்வளவுதான் பிரச்சனையா? நீ இப்ப என்ன வீட்டுல இருக்க அந்த லேடியை நீ எப்படியாவது வீட்டை விட்டு திறத்தணும்னு நினைக்கிற? உனக்கு அந்த லேடியே பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, அது இன்னைக்கு வந்ததும் அன்னையில இருந்து என் அண்ணன் என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. இப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சிட்டாங்க. இன்னும் அது எங்க வீட்டுல இருந்தது என் அண்ணன் என்ன மறந்துடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். இனி அது என் வீட்டுல இருக்க கூடாது. அதை நான் எப்படியாவது வீட்டை விட்டு திறத்தணும். எனக்கு ஏதாவது ஐடியா கொடு. இரு, எதுக்கு இவ்வளவு பதட்டம்? இங்க பாரு பாரதி, நீ இப்பதானே விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கான். எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. அந்த ஒரு நாள்ல அவங்களை எப்படி வீட்டை விட்டு திறத்தணும்னு நான் உனக்கு பக்காவா ஐடியா தரேன், சரியா? நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத. நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ளார உனக்கு ஐடியா கொடுத்தா போதும்ல? போதும், நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ளார எனக்கு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதுபடி பண்றேன். அப்போவாது அது வீட்டை விட்டு போதான்னு பார்க்கலாம். ஓகே பாரதி, விடு. இனி உன் பிரச்சனையே இல்லைன்னு நீ நினைச்சுக்க. நான் பாத்துக்கிறேன் மத்தத. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாது, சரியா? சரி, நான் கிளம்புறேன். டிரைவர் வந்துட்டு இருப்பாங்க, நான் போறேன். பாரதி இரு, நாளைக்கு நமக்கு காலேஜ் லீவுன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம எப்படி பார்த்து பேசுறது? நான் உனக்கு பிளான் சொல்லணும்ல. நாளைக்கு காலேஜ் லீவா? ஏன், என்ன விஷயம்? பாரதி மறந்துட்டியா? நாளைக்கு நம்மோட நியூ லேபோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமால, 1 or 2 hour தான் காலேஜ் இருக்கும்ல. அந்த 1 or 2 hour இருக்கல காலேஜ், அப்புறமா பார்த்து பேசிக்கலாம்ல. நீ அப்ப சொல்லு எனக்கு. ஃபங்க்ஷனை பாப்பியா இல்ல உன்கிட்ட வந்து பிளான சொல்லுவேனா நானு? சரி, அப்ப நம்ம அடுத்த நாள் பார்க்கலாமா? அடுத்த நாள் வரைக்கும் தள்ளி போட வேணாம். நீ வேணா ஒண்ணு பண்றியா? தோ பாக்குறல, நீதான் என் கெஸ்ட் ஹவுஸ். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஆஃப் டே தானே காலேஜ், ஆஃப் டே கூட இல்ல 2 hours தானே காலேஜ். அதனால நாளைக்கு எல்லாரும் காலேஜ்ல இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீயும் உங்க வீட்டுல குரூப் ஸ்டடின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்துரு. அப்ப நான் உனக்கு எல்லா பிளானும் சொல்லிடுறேன். குரூப் ஸ்டடினா? இல்ல, எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. இல்ல ரகு, நீ ஒண்ணு எனக்கு போன்ல சொல்லு, இல்லன்னா காலேஜ்ல சொல்லு. இல்லையா நம்ம அடுத்த நாள் கூட வந்து பேசிக்கலாம். இங்கெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டுல என்ன அனுப்ப மாட்டாங்க. பாரதி, என்ன பயப்படுறியா? பயப்படாத, நான்லாம் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. இங்க பாரு, உனக்கு தனியா வர பயமா இருந்ததுன்னா ஸ்ரீயை கூட்டிட்டு வா. ஸ்ரீயும் அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வா. நீ தனியாலாம் வர வேணாம். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 4-5 பேர் கூடவே வா. வந்துட்டு நான் பிளான சொல்றேன், கேட்டுட்டு சும்மா லைட்டா ஒரு லஞ்ச் மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடு. இல்ல இல்ல, அண்ணாக்கு தெரிஞ்ச அண்ணா திட்டுவாங்க, அம்மாக்கு தெரிஞ்சது எனக்கு ஒண்ணே போட்டுருவாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ எது வந்தாலும் போன்ல சொல்லு. இல்லையா நம்ம காலேஜ்ல மீட் பண்ணி பேசிக்கலாம். இங்கெல்லாம் வேண்டாம், எங்க வீட்டுல கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. பாதி, யார் வீட்லயும் அலோ பண்ண மாட்டாங்க. நீயே சொல்லிட்டு வர, சொல்லாம வா. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரல, உங்க வீட்டுல என்ன காலேஜ்ல ஃபங்க்ஷன் தெரிய போகுது. நீ காலேஜ்ல இருக்கிற மாதிரி இரு, அப்படியே எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஜாலியா பேசிட்டு அப்புறம் உனக்கு நான் பிளானும் சொல்றேன், கேட்டுக்கிட்டு நீ கிளம்பிடு. எப்பவும் காலேஜ் விடுற டைம் போல நீ வீட்டுக்கு போயிடலாம். இல்ல ரகு,
எனக்கு பயமா இருக்கு. பயப்படக்கூடாதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். சரி பாரதி, உனக்கு நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா வர வேணாம். நானும் உன் கூட ஃப்ரெண்டாக தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் உனக்காக பிளான் ரெடி பண்ணிட்டு ஒன்று ஃபோனில் சொல்கிறேன், இல்லைன்னா காலேஜில் வச்சே சொல்கிறேன். நீ எப்போதான் என்ன நம்ப போறேன்னு தெரியல. சரி பாரதி, வா, உன்னை நான் எப்படி கூட்டிகிட்டு வந்தனும் அப்படியே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். ரகு நில்லு. நான் நாளைக்கு ஸ்ரீயோட இங்க வரேன், சரியா? எனக்கு உடனே சொல்லிட்டு என்ன சீக்கிரம் அனுப்பிடு. நான் சீக்கிரம் போகணும், சரியா? என்ன பாரதி, சீக்கிரமாவே கிளம்பிடலாம். லஞ்ச் முடிச்சதும் கிளம்பிடு. இல்ல எனக்கு லஞ்ச் எல்லாம் வேண்டாம். எனக்கு நீ விஷயத்தை மட்டும் சொல்லிடு, நானும் ஸ்ரீயும் உடனே கிளம்பிடுறோம். உடனே வா. நீ எப்படி உடனே கிளம்புறேன்னு நானும் பாக்குறேன்டி. நாளைக்கு நாள் ஒண்ணு பாரு. நாளைக்கு உனக்கு என்ன மாதிரியான நாளுன்னு உனக்கு தெரிய போதுடி. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு வந்து உன்கிட்ட விஷயத்தை கேட்டுக்கிறேன். நீ தயவு செஞ்சு நல்ல ஐடியாவா கொடு. நாளையில இருந்து அதை நான் ஒழிச்சு கட்டினா போதும். எனக்கு அப்பதான் ஒரு நிம்மதியா வருமே. நான் நாளையில இருந்து சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா தானே? நாளையில இருந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறடி. ஒரு நாளும் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்க போகுது. எப்படி என்னை அடி கை நீட்டி அடிச்சேன், ஒரு ஆம்பளன் கூட பார்க்காம என்னை கை நீட்டி அடிச்சல. நாளைக்கு பாருடி, தலை நிமிந்து உன்னால நடக்கவே முடியாது. என்ன பண்றேன்னு பாரு. வருத்தப்படாதீங்க அத்தை. பாரதி எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் அங்கதான் எங்கன்னா இருப்பாளே. சார் போயிருக்காருல, கண்டிப்பா பாரதியோட தான் வருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. உங்க புள்ள போயிருக்காருல, கண்டிப்பா பாரதியோட தான் வருவாரு. எனக்கு உங்க புள்ள மேல நம்பிக்கை இருக்கு அத்தை. அவர் பாரதி கையோட கூட்டிட்டு வந்துருவாரு அத்தை. நீலாமா, நான் என் பொண்ணை நிறைய கோவப்பட்டிருக்கேன், நிறைய திட்டிருக்கேன். ஏன்னா எல்லாரும் செல்லம் கொடுத்தா அவ கெட்டு குடிச்சவரா போயிடுவாளேன்னு. அதனால அடிக்கடி நான் திட்டி அவளை வளர்ப்பேன். அதுக்காக எனக்கு அவன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லம்மா. என் உயிருமா அவ, எங்க வீட்டு செல்ல குட்டி அவ இல்லாம ஐயோ என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. கடவுளே, என் பொண்ணுக்கு நல்லபடியா திரும்பி வந்துடணும். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நீங்க தான் கடவுளை அவளை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கொடுக்கணும். என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருங்க கடவுளே. நீ பாரு, எதுக்கு இப்ப இப்படி வருத்தப்பட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என் பேத்திக்கு எதுவும் ஆகாது. நீ அப்படிலாம் யோசிக்காத, அமைதியா இரு. அதான் என் பேராண்டி போயிருக்கான்ல, பேத்தி சொன்ன மாதிரி என் பேராண்டி போயிருக்கான்ல, வந்தா பாரதியோட தான் வருவான். நீ கவலைப்படாத, அமைதியா இரு. எதை நினைச்ச வருத்தப்படாத. அர்ஜுன் போயிருக்கான்ல, கண்டிப்பா பாரதி கையோட கூட்டிட்டு தான் வருவானே. அவன் பாரதியோட தான் அத்தை வரணும். அப்படி இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அத்தை. ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் எங்க போனான்னு தெரியல அத்தை. அவன் வாய் தான் அத்தை பேசுவான், மற்றபடி அவளுக்கு எதுவுமே தெரியாது அத்தை. ஒரு குழந்தை அத்தை. இங்க பாருங்க நிலமா, என் குழந்தைமா அவ. அத்தை, பாரதிக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் போயிருக்காருல, அவரை நம்புங்க அத்தை. உங்க பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் பாரதி இல்லாம கண்டிப்பா வீட்டுக்கு வர மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, இப்படி வருத்தப்பட்டதை கொஞ்சம் நிறுத்துங்க அத்தை. பாரதி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி வீட்டுக்கு வந்துருவா. எது நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை. அவர் இப்பதானே சொல்லிட்டு போனாரு, பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்கன்னு. இப்படி வருத்தப்பட்டா எப்படி அத்தை? நீங்க பாருங்க, தைரியமா இருங்க அத்தை. கண்டிப்பா பாரதி வீட்டுக்கு வந்துருவா, தைரியமா இருங்க. எங்க போனான்னு தெரியலையே. பாரதி இப்படிலாம் இவ்வளவு நேரம் வெளியில இருக்க மாட்டாளே. அவளுக்கு ஏற்கனவே தனியா இருக்கிறதுனா பயம். இதுல இவன் எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு நம்ம என்ன பண்றது? ஆமா, பாரதியோட ஃப்ரெண்டு ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணா என்ன? கரெக்ட், அவளுக்கு கால் பண்ணும். ஹலோ ஸ்ரீ, அண்ணா பேசுறமா? அர்ஜுன் அண்ணா பேசுறேன். அண்ணா தெரியுதுண்ணா, சொல்லுங்கண்ணா. ஸ்ரீ, நீ வீட்டுக்கு போயிட்டியாமா? ஆமாண்ணா, அப்பவே வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. ஏண்ணா என்னாச்சு? அண்ணா, பாரதி என்னண்ணா பண்றா? ஸ்ரீ, நீயும் பாரதியும் ஒன்னதானே வெளியில வந்தீங்க? இல்லண்ணா, பாரதி காலேஜ்ல தான் இருந்தா. நான் தானே வெளியில வந்துட்டேன். நான் வான்னு கூப்பிட்டேன், ஆனா நான் வரல, நீ கிளம்புன்னு சொல்லிட்டானா. நான் வந்துட்டேன். அண்ணா என்னாச்சுண்ணா, இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? பாரதி எங்கன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ணா என்னண்ணா, என்னாச்சு? ஸ்ரீ, இன்னும் பாரதி வீட்டுக்கு வரலாமா? காலேஜ்ல கேட்டாலும் அவ எப்படி கிளம்பிட்டு தான் சொல்றாங்க. உன்னை கேட்டா நீ அவ்வளவு ஒன்னும் வரலன்னு சொல்றீங்கம்மா. பாரதி ஏதாவது சொன்னாலம்மா? ஐயோ அண்ணா, இன்னும் அவ வீட்டுக்கு வரலையா? நான் நினைச்சேண்ணா அவ வீட்டுக்கு வர மாட்டான்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டா அவ. ஸ்ரீ, என்னம்மா சொல்ற? அவ வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாலா? எதுக்கு அப்படி சொன்னா? ஆமாண்ணா, இன்னைக்கு நீங்க அவளை அடிச்சிட்டீங்களாமே, அதனால இன்னைக்கு முழுக்க கிளாஸ்லாம் அழுதுட்டே தான் நான் இருந்தா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் தனியா போய் உட்காந்துட்டு ஒன்னும் அழுதுட்டே இருந்தானா. என்னன்னு கேட்டதுக்கு இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு சொன்னானா. நீங்க வேற அவளை கை நீட்டி அடிச்சிட்டீங்களாமே. இது வரைக்கும் என்ன திட்டாத அண்ணன் திட்டுறாங்க, இப்ப அடிக்கிறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, நான் வீட்டுக்கே போக மாட்டேன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தானா. ஸ்ரீ,
இப்போ அவ எங்க போயிருப்பான்னு உனக்கு தெரியுமாமா? அண்ணா அவ வேற எங்கேயும் போக மாட்டானா, வேற எங்கேயும் போறதுக்கு அவளுக்கு வழி தெரியாதுண்ணா. அண்ணா எனக்கு தெரிஞ்சு காலேஜ் பக்கத்துல தான் இருக்கணுமே. நீங்க காலேஜ் விட்டு தேடி பாருங்கண்ணா, அங்கதான் இருக்கணும். அண்ணா நான் வேணா அப்பாவை கூட்டிட்டு வரட்டுமா? இல்லடா வேண்டாம். நான் நீ சொன்ன மாதிரி காலேஜ் பக்கமே தேடி பாக்குறேன். அப்படியே அவன் கிடைக்கலனா சொல்றேன். அப்போ வா சரியா, நான் போய் பாக்குறேன். அண்ணா கவலைப்படாதீங்க, அவளுக்கு வேற எங்கேயும் போறதுக்கு வழி தெரியாதுண்ணா. கண்டிப்பா அவ காலேஜ் விட்டு அங்கதான் எங்கனா இருக்கணும்ண்ணா. நீங்க போங்க, கண்டிப்பா அவ அங்கதான் இருக்கணும். அண்ணா அவளை பார்த்ததே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கண்ணா. கண்டிப்பாடா, அவளை பார்த்ததும் உனக்கு கால் பண்றேன். ஓகேங்கண்ணா, பார்த்து பத்திரம்ண்ணா. ஓகேம்மா. ஸ்ரீ எங்க தானே சொன்னான்? லட்டு அண்ணா பண்ணது தப்பு தான் லட்டு. தயவு செஞ்சு அண்ணா கிட்ட வந்துரு லட்டு. அண்ணா ரொம்ப எங்க விடாதம்மா. சாரி லட்டு. அண்ணா இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். சொன்ன கேளு லட்டு, வந்துரு. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. லட்டு ப்ளீஸ் அண்ணா கிட்ட வந்துரு லட்டு. அண்ணா அவளை இதுக்கு மேல தாங்க முடியாது லட்டு. வந்துருமா, அண்ணா கிட்ட வந்துரு லட்டு. லட்டு எங்க இருக்க லட்டு? அண்ணா இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் லட்டு. வா லட்டு. ஏய் லட்டு லட்டு, ஏய் லட்டு லட்டு, என்னம்மா என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கான்? அண்ணா 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 நல்ல வேளை நீ வந்துட்டேனா? ஏய் லட்டு, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நீ எப்போ போல வீட்டுக்கு வரணும்ல? ஏமா எதுக்குமா இங்க இருக்க? நீ இதை அடிச்சிட்டேல, அதனால எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. என்ன லட்டு, அதுக்காக அண்ணன் கிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு வராம இருப்பியா? இதெல்லாம் கரெக்டா லட்டு? நீ இந்த மாதிரிலாம் பண்ற ஆளா? நீ போட்டுதான் என்ன அடிக்கிற ஆளா? என்ன திட்டுற அடிக்கிற, இதெல்லாம் அவங்களுக்காக தானே. உனக்கு இப்ப அவங்க தானே முக்கியமாயிட்டாங்க, நான் இல்லல்ல. லட்டுமா ஏமா? அண்ணன் அண்ணன் கஷ்டப்படுத்தாத லட்டு. சாரி லட்டு. சரி அண்ணன் அடிச்சதுக்கு சாரி. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத லட்டு. சாரிண்ணா. எவ்வளவு நேரமா இங்க நின்னுட்டு இருக்க? அண்ணா எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியலண்ணா, அதனால இங்கே நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும்ண்ணா, அதனால இங்கே நின்னுட்டு இருக்கேன். லட்டு சாரி லட்டு. அண்ணன் உன்னை அப்படி அடிச்சிருக்க கூடாது. அண்ணன் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சாரிம்மா. இவன் வாழும் அழகை காணலா, மகளென வளர்க்கிறான். இவனும் யாரும் புரிந்த தாயடா. கூடவே நின்னாயே எறும்பு கண்ணுல வச்சு. நீலம்மா, அர்ஜுன் போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரலையே. அவன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரலையம்மா. எனக்கு பயமா இருக்குமா. அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் பண்ணம்மா. மாடி பேத்தி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண. என்ன போய் இவ்வளவு நேரம் ஆகுது, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. வயசு பொண்ணு அவர் காணும், என்னன்னு தெரியலையே. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு, இன்னும் அவ்வளோ ஆளை காணுமேம்மா. நீ பேரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா. ஐயோ என் ஃபோன் வேற உடஞ்சிருக்கேன். அத்தை உங்க ஃபோன் கொடுங்க அத்தை, நான் அவருக்கு கால் பண்றேன். ஃபோன் சோஃபால இருக்கு பாருமா, எடுத்து கொஞ்சம் பண்ணு. இதோ இருங்க அத்தை, பண்றேன். அத்தை அங்க பாருங்க அத்தை, யார் வராங்கன்னு. என்னம்மா யாரும்மா? அம்மா பாரதி, அம்மாடி எங்கம்மா போன? ஏம்மா இவ்வளவு நேரம் எங்க வரல? டிரைவர் தான் வந்து அம்மா உன்னை கூப்பிடுறதுக்கு. எங்கம்மா போன பாரதி? என்னம்மா ஆச்சு உனக்கு, சொல்லுமா. நீ சிரிக்கி பேத்தி, எங்கடி போன? உன்னை காணாம இந்த பாட்டி எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா? ஏண்டி நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வருவல, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? அப்படி என்னடி உனக்கு கோவம்? வரலன்னா நீங்க எல்லாம் சந்தோஷமா தானே இருப்பீங்க. இப்ப என்ன எல்லாரும் இப்படி கேக்குறீங்க? அப்படியே ஆரஞ்சுன்னு வச்சுக்க. யாரடி சொன்னா நீ வரலன்னா நாங்களாம் சந்தோஷமா இருப்போம்னு? பாரதி எதுக்கு பாரதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மா லட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கா. இப்போ எதுவும் கேட்காதீங்க. அவன் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். லட்டு போ, நீ போய் ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுப்போம். அம்மா அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. எதுவும் பேசாதீங்க, எதுவும் கேட்காதீங்க. அவன் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கட்டும். எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? கூட்டிட்டு போங்க பாட்டி, போங்க பாட்டி. இல்லப்பா அர்ஜுன், இவ எங்க போன இவ்வளவு நேரம்? எங்க இருந்தா? அம்மா சொல்றேன்ல, கூட்டிட்டு போங்கம்மா. இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம், கூட்டிட்டு போங்க. கமலம் அதான் பேரை சொல்றான்ல, அவன் சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். சொன்னா கேளு. இப்ப நம்ம இவகிட்ட எதுவும் கேட்க வேணாம். அவன் சொல்ற மாதிரி இவளை கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட ஏதாவது கொடுத்து தூங்க வைப்போம். பேத்தி மாடி. சரிங்க அத்தை. பாரதி ஆமா. என்ன போக வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா விட மாட்டேன். முன்னாடி என் அண்ணன் என்னை கை நீட்டி அடிச்சிட்டாருல, நீ இனிமே எங்க வீட்டுல இருக்க கூடாது. இருக்கவும் நான் விட மாட்டேன். இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பிளான் மட்டும் கரெக்டா வந்துருச்சு, நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. போயிடுவேன், எங்க அண்ணனை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன். எங்க அண்ணனும் நானும் நிம்மதியா இருப்போம். நாங்க மட்டும் இல்ல, எங்க குடும்பமே நிம்மதியா இருக்கும். நீ இனிமே இங்க இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கவும் நான் விட மாட்டேன். பாரதி சி லட்டு உள்ள போ. போறேனா? ஏய் குல்ஃபி, ஏய் சார் சொல்லுங்க சார். நீ எதை பத்தியும் யோசிக்காத, அவ சரியாயிடுவா. சரியா? என்னடா அவ இப்படி பார்த்துட்டு போறான்னு நினைக்காத. அவ கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கா, அதனால தான் அப்படி இருக்கா. சீக்கிரமே சரியாயிடுவா. சரியா? சரிங்க சார். ஆனா ப்ராப்ளம்
என்னமோ என்னால வந்திருக்குன்னு எனக்கு புரியுது சார். என்னாலதான் ஏதோ பிரச்சனை அப்படிதானே சார்? ஏய் அப்படிலாம் இல்லடி குல்ஃபி, நீ அப்படிலாம் யோசிக்கிற. இது அந்த ப்ராப்ளமா இல்லை, இது வேற வீட்டு ப்ராப்ளம். சரியா? நீ எதுவும் நினைக்காத, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ எல்லாம் எதுக்கும் காரணம் இல்லை. சரியா? ம் சரிங்க சார். ஏய் குல்ஃபி, நான் இருக்கேன், நீ பார்த்துக்கிறேன். எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல. இன்னொரு செல்வம் நான் மறுபடி பொருந்த வந்து உனக்காக காத்திருப்பேன். அப்பவும் சராம இருவரும் பிரியணும்னா பொறுக்காம போயிடுவேன். நானும் வாழ்ந்தாலும் நீதான் என் ஜட்டுக்காரி. தேடி சேர்த்து காசப்போல் காதல் இருக்குதா? சார் சார், ம் ஆரம்பிச்சிட்டியா? என்னடி எதுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்க? என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம், உங்களுக்கு தான் வேணும் சார். இப்படி பால் கிளாஸ கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? அது ஆறிட்டு போகுது சார். அது குடிச்சு முடிச்சுதான் யோசிங்களேன். சரிடி குடிக்கிறேன். குடிங்க சார். நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஆமா ஆமா, நீ கேட்டுட்டா மட்டும் நீதான் கேட்கவே மாட்டேங்கிறிய. சொல்லுடி என்ன? இல்ல சார், பாட்டி நீங்க பாரதிய அடிச்சுட்டதா சொன்னாங்க. எதுக்கு சார் பாரதிய அடிச்சீங்க? ஏன் சார், அவ என்ன பண்ணா? நீங்க இது இருக்க பாரதிய கை நீட்டினதே கிடையாது, ஏன் திட்டினதே கிடையாது. ஆனா இப்பதான் கொஞ்ச நாளா திட்டுறீங்கன்னு அவளே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல நீங்க அவளை கை நீட்டி வேற அடிச்சிருக்கீங்க. என்ன சார், எதுக்கு சார் அடிச்சீங்க? ஏய் குல்ஃபி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவ கொஞ்சம் வாய் பேசணும், அதுக்காக தான் அடிச்சேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி நீ படுத்து தூங்கு, நான் இந்த பாலை குடிச்சிட்டு படுக்கிறேன். நீ போய் பாடு. சும்மா அதை இதை போட்டு யோசிக்கிட்டு என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காது போ. ஏன் சார், பாரதி இதுக்கு முன்னாடி வாய் பேசுனதே இல்லையா என்ன? இப்ப என்ன புதுசா? அவ எப்பவும் வாய் பேசுறதானே சார். நீங்க கை நீட்டுற அளவுக்கு அவ அப்படி என்ன சார் பேசணும்? குல்ஃபி, இப்ப என்ன உன் பிரச்சனை? இப்ப அவ என்ன பேசலாம்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? அதுக்கு தானே இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ என்ன பேசுறாங்கிறது உனக்கு தேவையில்லாதது. சரியா? போ போய் பாடு, போ போய் பாடு. காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் இல்லை, போய் பாடு போ. ஏன் சார், பாரதி என்ன மரியாதை குறைவா பேசியிருக்கா. அது இது பிச்சைக்கார கும்பல்னு பேசுனதுனால தானே நீங்க பாரதியை கை நீட்டினீங்க. ஏய் குல்ஃபி, ஆமா இது எப்படி உனக்கு தெரியும்? யார் சொன்னது? எனக்கு தெரியும் சார், பாட்டி எல்லாமே சொல்லிட்டாங்க. காலையில என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எல்லாமே பாட்டி சொல்லிட்டாங்க. சார் அவ சின்ன பொண்ணு தானே சார், உங்களுக்கு தெரியாதா என்ன? அவ என்னமோ பேசிட்டு போறான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே சார். இன்னைக்கு நேத்தா சார் அவ பேசிட்டு இருக்கான். நான் வந்த நாள்ல இருந்து அவ இப்படிதான் பேசிட்டு இருக்கான். விட்டுட்டு போக வேண்டியதானே சார். இதுக்கு போய் ஒரு குழந்தை பிள்ளைய கை நீட்டி இருக்கீங்க நீங்க. அதுவும் உங்க கையால் அடிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு தான் சார் தெரியும். ஏய் குல்ஃபி, என்ன சொன்ன? ஏன் கையால் அடிச்சா எப்படி வலிக்குமா? எப்படி வலிக்கும்னு உனக்கு தான் தெரியுமா? பல அடி வாங்கியிருக்க போல இருக்கேன். ஆமா, என் கையால் அடிச்சா எப்படி வலிக்கும் எனக்கு கொஞ்சம் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சார் இப்ப அது கேள்வி இல்ல சார், இப்ப கேள்வியே வேற. நீங்க எதுக்கு சார் பாரதியை அடிச்சீங்க? தேவையில்லாம எதுக்கு சார் பாரதியை கை நீட்டுறீங்க? விட்டுட்டு போக வேண்டியதானே சார். ஏய் குல்ஃபி, அவளை அடிக்கணுன்றதுலாம் என் ஆசை கிடையாது. நானும் கேள்வி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவளுக்கு நிறைய சொல்லிட்டேன். நான் இப்படி பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பேசாத, உன்னை நீ மாத்திக்கன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட மாத்திக்காம பிடிவாதமா உன்னை தேவையில்லாம மரியாதை குறையாம பேசிக்கிட்டே இருக்கான். நானும் எவ்வளவுதான் பொறுத்து போகுது சொல்லு? அதுக்கு இல்லைங்க சார், கொஞ்சம் விட்டுதான் பிடிப்போமே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ கண்டிப்பா என்ன புரிஞ்சுக்குவா சார். எனக்கு கண்டிப்பா மரியாதை தருவா சார். அதுக்குள்ள நீங்க ஏன் சார்? அவ உங்களை உயிரா நினைக்கிறான். எனக்கு தெரியும் நீங்களும் அவளை உயிரா நினைக்கிறீங்கன்னு. அப்படி இருக்கும்போது நீங்க அவளை திட்டுறதே அவளால தாங்கிக்க முடியாது. இந்த லட்சணத்துல நீங்க அவளை கை நீட்டி அடிச்சிட்டீங்கன்னா அவளால எப்படி சார் ஏத்துக்க முடியும்? குல்ஃபி, எனக்கும் புரியுது. நான் என்ன பண்றது சொல்லு? அவளுக்கு நான் தானே சொல்லி தரணும். அதான் சொல்லி கொடுத்தேன். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள சொல்றான், நம்ம எல்லாரும் சின்ன பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறோம். இதுவே 4 பேர் மத்தியில உன்னை மரியாதை குறைவா பேசினா அவங்களாம் என்ன நினைப்பாங்க? இல்ல அவங்களும் உன்னை எப்படி பார்ப்பாங்க? அது தப்பு இல்லடி. பாரதிக்கு என்ன பிடிக்கல சார், அதனால அவ அப்படி பேசிட்டு இருக்கான். அவளும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவா சார். என்னையும் அவளுக்கு பிடிக்கிற நாள் வரும் சார். கண்டிப்பா அவளுக்கு என்ன பிடிக்கும் சார். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு என்ன பிடிக்கும் சார். அது வரைக்கும் விட்டு பிடிக்கலாம் சார். எனக்காக நீங்க அவளெல்லாம் அடிக்காதீங்க சார். அடிக்க மட்டும் இல்ல, திட்டவும் திட்டாதீங்க. ஏன்னா அவளுக்கு இன்னும் என் மேல கோவம் அதிகமாகும் சார். அப்புறம் கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல சார்.
கடைசி வரைக்கும் யாருக்கும் பிடிக்காம நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல சார். ஆடி ஆமா, யார் சொன்னா உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு? அப்படிலாம் இங்க எதுவும் இல்லை, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியா சார்? என்ன எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆமா, என்ன யார் யாருக்கு பிடிக்கும்? அது டி அர்ஜுன் உன்கிட்டயே போட்டு வாங்குறாப்ப. அடியே குல்ஃபி என்கிட்டயே வா. ஒன்று யார் யாருக்குன்னா அம்மாவுக்கு பிடிக்கும், பாட்டிக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும். இன்னும் என்ன வேணும்? இவங்களுக்குலாம் ஒன்று பிடிச்சிருக்கலாம், அது போதாதான் என்ன? அப்படி அத்தைக்கு மாமாக்கு பாட்டிக்கெல்லாம் என்ன பிடிக்குது. ஆமா ஆமா, இவங்களுக்குலாம் என்ன பிடிக்குது சார். இங்க இருக்க ஒரு சிலவங்களுக்கு தான் என்ன பிடிக்க மாட்டேது போல இருக்கு. ஓய் ஜாட மாடியா குத்தியா காட்டுறேன் மாவள. தூங்குற நேரமாச்சே நான் அமைதியா விடுறேன், இல்லைன்னு வச்சுக்க பஞ்சர் ஆக்கிட வேண்டி. அடி குல்ஃபி ஏய் ஆமா போதாதான், இவங்களுக்குலாம் ஒன்று பிடிக்குது, அது போதாதான் இன்னும் வேற யாருக்கு பிடிக்கணும்? இவங்களுக்கு பிடிச்சா போதும், மற்றவங்களுக்குலாம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு போக போக தெரியும். படி கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், திருப்பி நம்மளே மிரட்டுறது. மூஞ்சி பாரு. ஏய் என்னடி என்னமோ முணுமுணுக்கிறேன்? சார் பால் ஆறி போகுது சார், ரொம்ப நேரமா ஆறி நாரி போயிடுச்சு சார். அதான் அதை குடிக்கலையான்னு கேட்டேன் சார். குடிச்சிட்டு கிளாஸ் அங்க வச்சுட்டு படுங்க சார். அடி குல்ஃபி வாய் கொழுப்பு ஜாஸ்தி உனக்கு. எனக்கு தெரியும் குடிக்கிறதுக்கு குடிக்கிறேன், அதெல்லாம் போகட்டும். ஆமா நீ உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருந்த, ஆனா இங்க பாட்டி அம்மாவும் என்கிட்ட வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? ஆமால சார், நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆமா சார், அவங்களுக்கு தெரியும் நான் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா போனேன். ஆனா ஏன் உங்ககிட்ட மாத்தி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலையே சார். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? குல்ஃபி நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், புரியலன்னு சொல்றேன். உனக்கு இன்னுமா புரியல? பாட்டிக்கு உனக்கும் மேலையும் மேலையும் சந்தேகம் வந்துருச்சுடி. சார் என்ன சார் சொல்றீங்க? சந்தேகமா? அது உங்க மேல ஏன் மேலையுமா? என்ன சார் சந்தேகம்? உங்களையும் என்னையும் தப்பா நினைக்கிறாங்களா என்ன? அடி குல்ஃபி ஒண்ணு நீ டியூப் லைட்டா இல்ல டியூப் லைட் மாதிரி நடிக்கிறியான்னு தெரியலடி. ஏய் உன்னை என்னையும் தப்பா நினைக்கல, உனக்கும் எனக்கும் தப்பு நடக்கலையேன்னு நினைக்கிறாங்க. தப்பா நடக்கலையா? உங்களுக்கு எனக்கு என்ன சார் தப்பு நடக்கணும்? ஐயோ கடவுளே, இவனுக்கு மூளை இருக்கா இல்ல மூளை இல்லையா, இல்ல இருந்தும் ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லையா? ஒன்னும் புரியலையே. இவெல்லாம் பாடம் எடுத்து அந்த பிள்ளைங்க எப்படி பாஸ் ஆகுறாங்கன்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டம்டி. சார் சொல்லுங்க சார், என்ன சார் தப்பு? உங்களுக்கு எனக்கும் என்ன சார் தப்பு நடக்கணும்? சார் எல்லாரும் கரெக்டா நடக்கணும் சார் நினைப்பாங்க. பாட்டி மட்டும் ஏன் சார் வித்தியாசமா நமக்குள்ள தப்பு நடக்கணும்னு நினைக்கிறாங்க? சார் அப்படி என்ன சார் தப்பு? தப்பு என்ன தப்புன்னு விளக்கமா சொல்றேன், தெரிஞ்சுக்க. நெஞ்சாம்பழம் கனிஞ்சிருக்கு, நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு, தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் செய்தா உடம்பு இருக்கு. ஏய் குல்ஃபி என்னடி இப்ப புரிஞ்சுதா என்ன தப்பு நடக்கணும்னு? சார் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்க போறேன். நீங்களும் அதை குடிச்சிட்டு ஓரமா வச்சுட்டு போய் தூங்குங்க, நான் தூங்குறேன். குட் நைட் சார். எங்க அப்படியே எஸ்கேப் ஆகுறேன்? கேள்வி மட்டும் கேட்க தெரியுது, பதில் சொன்னதும் அப்படியே எஸ்கேப் ஆகுறேன். பதில் கரெக்டா கொடுத்தனா? ஆமா சார், கரெக்டா பதில் கொடுத்தீங்க. குட் எக்ஸ்பிளனேஷன், நல்லா புரிஞ்சுது. ஏய் புரிஞ்சா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சார் அதுக்கு என்ன சார் பண்ண சொல்றீங்க? இதுக்குடி கத்துற? நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு தப்பா சொல்ல வரல. பாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சுல, இனிமே அவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு சொல்ல. அதுக்காக அங்க போயிடாத, அப்படி சொல்ல வரல. இனிமே அவங்க முன்னாடி நம்ம கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாதிரி பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க நம்ம ரூமுக்கு வந்தாங்கல்ல, இப்படி நம்ம 2 பேரும் தனித்தனியா படுத்தது வேற பாத்துட்டாங்கல்ல, அதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே அவங்க இங்க வராங்கன்னா நம்ம இப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? ஆமால, கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது. ஆனா பாட்டி எப்போ வருவாங்க, எப்போ திடீர்னு நம்ம ரூம் பக்கம் வருவாங்கன்னு தெரியாதே சார். அதுக்கு என்ன சார் பண்றது? ஒண்ணு வேணா பண்ணலாமா? நான் போய் டோரை பூட்டிட்டு வந்துடுறேன் சார். அப்ப பாட்டி வந்தா டோரை தட்டி தானே ஆகணும். அப்ப நம்ம அதுக்குள்ள கிடக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடலாம்ல. அதுவும் நல்ல ஐடியா தான். இருந்தாலும் பாட்டி எப்போ வேணாலும் மேல வரதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம ரூம் லாக் பண்ண மறந்துட்டோம்னு வச்சுக்க, அப்பவும் தொக்கா மாட்டிக்குவோம். அதனால கொஞ்சம் காதை ஷார்ப் பண்ணி வச்சுக்க. பாட்டி ஸ்டெப்ஸ் ஏறது நம்ம காதுல விழணும். அப்படி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அப்பவே நம்ம அலர்ட் ஆகணும், புரியுதா? ஆமா, இது கூட நல்ல ஐடியாவா தான் சார் இருக்கு. ஏன் காதெல்லாம் செம ஷார்ப் சார். பாட்டி கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கால் வைக்கும் போதே எனக்கு இங்க ஷான்னு கேட்டுரும் சார். கேட்டா சந்தோஷம் தான். அப்படி கேட்டதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, சரியா?
எனக்கு கேட்டாலும் நான் உனக்கு சொல்றேன். சரிங்க சார், அதெல்லாம் சரிதான். இப்ப பாட்டி திடீர்னு வராங்க நம்பது, நம்ம 2 பேரும் சொல்லி அதுக்கப்புறம் என்ன சார் பண்றது? அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆனா பாட்டி வரும்போது பாத்துக்கலாம், சரியா? சரி, இந்த பால் வேண்டாம், எனக்கு ஆறிடுச்சு, அங்க வச்சிரு. சாரி, திட்டாத. நான் கொஞ்சம் யோசனையில இருந்துட்டேனா, அதனால பாலை குடிக்க முடியல. அப்படி சாரி. இந்தா. சார், எனக்கு தெரியும் சார், நீங்க இதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் அப்பல இருந்து குடிங்க சார்னு சொன்னேன். கேட்டிங்களா? பாரதி காணோம்னு சொல்லிட்டு நைட்டு டிஃபனும் சரியா நீங்க சாப்பிடல. இப்போ இந்த பாலையும் குடிக்கல. நான் வேற கொண்டு வரட்டுமா? ஏய், நீ மட்டும் என்ன சரியாவா சாப்பிட்ட? நீயும் சரியா சாப்பிடல. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. மார்னிங் எல்லாத்துக்கும் சேர்த்து வெயிட்டா சாப்பிடுறேன். இப்போ இது வேண்டாம், எடுத்து வச்சிரு, தூங்கலாம். சரி, கொடுங்க. பேராண்டி, அடே பேராண்டி, இந்த படி வேற ஏறவே முடியல. டேய் பேராண்டி. ஐயோ சார், பாட்டி சார். ஆமாடி குல்ஃபி, சொல்லி வாய முடியல, பாட்டி மேல வராங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ சார், இப்போ என்ன சார் பண்றது? என்ன பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாய் பில்லோலாம் எடுத்து ஓர போடுடி. இத பார்த்தாலும் பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. எழுந்திரி, முதல்ல அதெல்லாம் எடுத்து தூர போடு. சரிங்க சார், இப்பவே போட்டுறேன். அப்பாடா சார், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் சார். இப்போ என்ன சார் எப்படி நீ அங்க இருந்தாலும் பாட்டி ஏதாவது சந்தேகப்படுவாங்க. நீ இங்க வா, பெட்ல வந்து உட்காரு. ஐயோ, பெட்லயா? இல்ல சார், அதெல்லாம் வேணாம், நான் இப்படி நிக்கிறேன் சார். குல்ஃபி, நீ அங்க நின்னாலும் பாட்டிக்கு சந்தேகம் தான் வரும். இங்க பாரு, வா, வந்து இங்க உட்காரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ பழையபடி உன் பேச போய் பாத்துக்க. வா, அது வரைக்கும் வந்து இங்க உட்காரு. பாடி சார், நான் பெட்ல இல்ல சார், வேண்டாம். நான் இப்படி நிக்கிறேன். பாட்டிக்கு அதெல்லாம் சந்தேகம் வராது சார், பாத்துக்கலாம், விடுங்க. ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே சொல்றேன். வா, அவங்க வந்து போற வரைக்கும் இங்க உட்காரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ உன் இடத்துக்கு போயிடு. வாடி. ஏய் குல்ஃபி, உன்னதான் கூப்பிடுறேன், வா. சார். என்ன, எதுக்கு இப்ப தயங்குற? ஏய் குல்ஃபி, உட்காரு, வா. இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். அடே பேராண்டி, குரல் கொடுத்துட்டே வரேன், எங்கேயாவது என்னன்னு கேட்கறானா பாரு. அம்மா, இந்த படிக்கட்டு ஏறதுக்குள்ள என் மூட்டெல்லாம் வலிக்குது. டேய், இவன் தூங்கிட்டானா முடிச்சிட்டு இருக்கானான்னு தெரியலையே. ஏய் குல்ஃபி, பாட்டி மேல வந்துட்டு இருக்காங்க. நீ இப்படியே நின்று தாங்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க நம்ம மேல சந்தேகம் தான் படுவாங்க. சொன்னா கேளு, வா. வாடி. அதுக்கு இல்ல. நீயே வந்து உட்காருன்னு பார்த்தா உட்கார மாட்டேன். முன்ன சார், என்ன சார் பண்றீங்க? ஏய், அப்புறம் என்ன, கூப்பிட்டுட்டே இருந்தா வர மாட்டேங்கிற. அதனால பிடிச்சி இழுத்தேன். பாட்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, மறுபடியும் நம்ம பேர்ல சந்தேகம் தான் படுவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பாட்டி இங்க இருந்து போற வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. நான் அந்த மாதிரி நினைக்கல, பாட்டிக்காக தான் சொல்றேன். உடனே தப்பா எடுத்துக்காத, சரியா? சரிங்க சார், நீங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. இல்ல, பாட்டி இப்ப மேலதானே வந்துட்டு இருக்காங்க. அதான் அதுக்காக தான் பக்கத்துல இருக்கேன். இல்லைன்னா நகர்ந்து போயிடுவேன். பாட்டி போனதும் தள்ளி போயிடுறேன். பிடிச்சா எறும்பு கூட நொறுங்கும். பனியிலே பனியிலே ஒட்டும் உறவிலே உறவிலே மாசி மாசமாளான பொண்ணு மாவன் எனக்கு தானே. சும்மா நின்ற வேகம்தான் வருது, வெக்க போற பாட்டு செய்யறது. இங்க டவலுங்க. ஐயோ, டே அர்ஜுன், டெய்லி இதே வேலைதானே அவனுக்கு. டவலை கூட்டிட்டீங்கன்னா எடுத்து வந்து கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு சார், எடுத்துட்டு வரையிருங்க. சீக்கிரம் கொண்டு வாடி, வாழ வளர்ந்து. மழைய ரசிக்க விட்டு விட்டு கையில் அடிக்க தண்ணி கொண்டு காதல் ருசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும். நேரம் இருக்கு, சிக்கன் உடம்பு இருக்கு, ஏராளமாய் மார்பு இருக்கு, தாராளமாய் மனசு இருக்கு. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள்